யாரு என்ன பேசினாலும் அவதூறு பேசக்கூடாது, யாரை இழிவா பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது. நம்மளை பேசினா கூட நம்ம அவங்கள மரியாதையை நடத்தணுன்றத வந்து தளபதி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் அவங்க தொண்டர்களும் செய்யறாங்க, நிர்வாகிகளும் செய்யறாங்க. அதை நம்ம மக்களும் சப்போர்ட் பண்ற மக்களும் அந்த மாதிரி இருக்கணும். முக்கியமா இளைஞர்களும் வந்து அந்த பொறுமையை அவரை மாதிரியே கடைபிடிக்கணும். 33 வருஷம் வந்து சினிமால எவ்வளவு பொறுமையா கூட இருக்கிறவங்களை வந்து எவ்வளவு மரியாதையா நடத்தினாரோ ஒருத்தர் கூட அவரை தப்பா சொல்லி நீங்க யாருமே கேட்க முடியாது. சினிமா துறையில சுத்தி இருக்கிறவங்க யாருமே எதை வேணா எடுத்து பாருங்க, இப்ப வேணா எடுத்து பாருங்க. அதே மாதிரி இளைஞர்களும் சரி, தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி அந்த பொறுமையை அவரை மாதிரியே கடைபிடிக்கணும். பொறுமையா கையாளணும். நம்மளை எவ்வளவு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, அந்த பொறுமையும் அமைதியும் அமைதி மாதிரி ஒரு ஆயுதம் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது தளபதிட்ட ரொம்பவே இருக்கு. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 2026 கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா இடம் பிடிப்பாரு, முதலமைச்சர் நாற்காலியில உட்காருவார். ஏன்னா ஒரு வாய்ப்பு நம்ம என் குடும்பத்து சார்பாக எல்லாருக்கும் அவர் ஓட்டு உண்டு. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துப்போம். இது வரைக்கும் கொடுத்தோம் எல்லா தலைவருக்கும். இனிமேல் ஒருத்தர் கொடுத்து பார்ப்போமே. அது அவர் முடியும்னு நம்பி தான் வர்றாரு. முடியாதது எதுவும் செய்யறதில்ல, முடியும் நம்பி தான் அவர் இறங்குறாரு. அவரால் முடியாத காய் இப்போ நம்ம மரம் வச்சதுனால தான் காய் வரும்னு நம்புகிறோம். அதே மாதிரி அவர் வருவார். 26 அவர் நம்பி வருவார் தான் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் எல்லார்கிட்ட அன்பு. இப்போ விக்ரமாண்டிலே 30 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ இங்கே எத்தனை பேர் வருவோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த கொடி இந்த இதை ஏத்துறதுக்கே வந்து இத்தனை பேர் வந்து கை தட்டுறாங்க அப்படின்னா அவர் உண்மையிலே அந்த வானத்தை தொடர நாற்காலியில உட்கார்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கும். உன்னிப்பா கவனிங்க அவங்களோட வேலைப்பாடுகளை. ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள்ல ஒவ்வொரு நிர்வாகிகள் அவங்களோட சொந்த காசை போட்டு அவ்வளவு தூரத்துக்கு செய்யறாங்க. உறுப்பினர்களை சேர்ந்தவங்களும் சரி, இந்த பொய்யா பேசுறது, அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றது, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சியில மாற அவதூறு பரப்புறது, இவங்களெல்லாம் நம்பாதீங்க. அது ஒன்று அடிப்படையே இல்லாததுல ப்ரூஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆன்லைன் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே. ஸோ உண்மையாவே என்ன நடக்குதுன்னு ஆன்லைன் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, அதுல எல்லாம் தேடி பாருங்க. உண்மை என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி வெளியே பூசுறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதை தேடி எல்லாருமே வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணும். தளபதிக்கு மட்டும் இல்லை, டிவிகே மொத்த நிர்வாகிகளுக்கும் அவங்களோட அந்தந்த ஊர் சார்பாகவும் அந்தந்த வார்டு சார்பாகவும் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். தளபதி சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதை சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த வார்த்தையே நடக்கும். சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். அவர் தான் எங்கள் உசுரு, சரிங்களா? அவர் ஜெயிக்கணும். இந்த ஆட்சி 2026 அண்ணன் தான் உட்கார்றாரு, வேறு யாருமே கிடையாது. மதுரை கோட்டையை ஒடிச்சு உள்ளார வராரு பாருங்க, அதை பாருங்க. அது குற்றம் இது குற்றம்லாம் சொல்லாதீங்க. குற்றம் சொல்கிற வயசு சொல்லிகிட்டே தான் இருக்கும். அண்ணன் தளபதி வராரு, இதுதான் முக்கியம். இதை தான் பேசணும் நீங்கள், சரியா? எடப்பாடியிலேருந்து வரோம். இப்போ கார்த்திகேயன். எடப்பாடியிலேருந்து இதோட ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு வந்தோம். இது 2வது மாநாடு. முன்னாடியே வந்து அவரை பார்க்குறதுக்காக முன்னாடி அங்கேருந்து நாங்கள் எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து 2021 மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பாக இந்த டைம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மாநாடு வந்து ஒரு இதாக தான் வந்தோம். சரி, மாநாடு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருக்கும் அப்படி எந்த எதிர்பார்ப்புலாம் வந்தோம். ஆனால் இந்த மாநாட்டை என்ன எதிர்பார்ப்போன்னா 2026 ஏதோ ஒரு விஷயம் வந்து அமரணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. கண்டிப்பாக பூர்த்தி ஆயிரும் அப்படிங்கிறது இந்த மாநாடு நிரூபிச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். தான் அதுக்காக தான் வந்திருக்கோம். இல்லை 2-3 பெரிய கட்சியெல்லாம் பார்த்துட்டோம், குறைகளையும் பார்த்துட்டு நிறைகளையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி இவர் வந்து படத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு உச்சத்தை சொல்கிற அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ இன்றைக்கி கோடிக்கணக்கில் வாங்குற வந்து விட்டுட்டு வராரு அப்படின்னு நான் முதல்ல அதான் நினைக்கிறேன். இன்றைக்கி 10 ரூபா சம்பாதிக்கிறது இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அவர் உச்சத்தை விட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி என்னென்னா பேருக்காக தான் உழைக்கிறோம். அந்த பேர் அரசியலுக்கு வந்தால் போயிடும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் மக்களுக்காக ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறத அவர் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் வந்து அந்த இதுக்கு வரல இந்த இதுக்கு வரலன்னுங்கிறாங்க. அப்போ எல்லாம் அவருக்கு தோணாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த ஆட்சியினுடைய இது காலகட்டங்களில் ரொம்ப அட்டூழியங்கள் அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டால் கை மீறிடும் ஒன்றுமோ தெரியலேன்ட்டு தான் சரி வீட்டலாம் நாம் இறங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்றத நான் பார்க்குறேன். எல்லாம் சொல்லுவேன், கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஏன் அதுக்கு வரல இதுக்கு வரல அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசும்போது நான் சொல்லுவேன். அப்போ ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தில் இல்லையாட்டுக்குது அவர். இப்போ வந்து ரொம்ப அட்டூழியங்கள் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம உள்ளே வரலாம், நம்ம ரசிகர் சப்போர்ட் இருக்கும் அப்படி அவர் நம்புறாரு. அதே மாதிரி நாங்களும் வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்பிக்கை கிடைக்காத மாதிரி அவருக்கு ஓட்டு கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். நிறைய தடை பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் தடை, ஒவ்வொரு தடையும் இன்றைக்கி படிக்கட்ட மாற்றி மேலே போயிட்டே தான் இருக்கிறாரு. அவர் எந்த விதையும் திறக்க முடியல. அதனால் வந்து இந்த தடையை வந்து நாங்கள் வந்து வெற்றிக்கான ஒரு இதாக தான் பார்வையாக தான் பார்க்குறோம். தடை பண்ணுறவர்களும் பண்ணட்டும், அது மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு தடையாக தான் இருக்குது போக தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம்.